யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே யோ கம்முனிரியா, நீ நிதானமா இருக்கும்போது கரெக்டா பேசுவ. இப்போ போதையில வர இருக்க, ஏதாவது பேசி விட்டுட்ட அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. கம்மனருடான்னு சொல்லிட்டேன். எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். இங்க பாரு, இங்க பாரு, எழுதி சைன் போட்டு கொடு. அவன் மன உளைச்சலுக்கு நீ தான் காரணம், புரியுதா? அவன் மன உளைச்சலுக்கு நீ மட்டும்தான் காரணம். நாங்க கூட இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல. இதே நாங்க இல்லனா அவன் எதனாவது பண்ணா நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பி. அந்த தம்பின்றதை தாண்டிலும் அந்த தம்பி இல்லனா ரோகித் என்னாவன் தெரியுமா? பாருங்க சஞ்சய் ப்ரோ, எழுதி கொடுக்கறதுக்கு நான் ரெடி தான். அப்படி எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் கார்த்திக் என்கிட்ட பேச விடணும். இவ்வளவு நாளா பேசிக்கிட்டு தானே இருந்தான். நீயே பேசினாலும் வந்து பேசிக்கிட்டு தானே இருந்தான். பேசிக்கிட்டு மட்டுமா ப்ரோ இருந்தேன்? ஐ லவ் யூ முட்டைக்கண்ணி, ஐ லவ் யூ பவித்ரா, ஐ லவ் யூ சோடா புட்டி, ஐ லவ் யூ எத்தனை லவ் யூ சொல்லியிருக்கேன் ப்ரோ. ஏய், இந்த சாக்கில் ஏன்டா ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க? உனக்கு கூட ப்ரப்போஸ் பண்றேன் மச்சான். ஐ லவ் யூ கௌதம், ஐ லவ் யூ கௌதம் என்கிற ராஜேஷ்குமார். ஏய், அவருக்கு ஏன்டா ப்ரப்போஸ் பண்றேன்? அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டி, புரியுதா? அவனுக்கு அப்புறம் தான் நீலாம். ஏய், நான் ஒன்றும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடையாது, புரியுதா? சும்மா இரு மச்சான், அவன் முன்னாடி விட்டு கொடுக்காத. லவ் யூ சொல்லு காண்டாவட்டும். இப்ப சொல்ல முடியாது. இங்க பாருடா கார்த்தி, தேவையில்லாம யார்கிட்டயும் ஐ லவ் யூ சொல்லி கெஞ்சிட்டு இருக்காத. நான் சொல்றேன். யா நீ எதுக்கு எனக்கு சொல்லணும்? நம்மளுக்குள்ள தான் பிரேக்கப் ஆகிடுச்சுல. இங்க பாருடா, பிரேக்கப்லாம் கிடையாது, புரியுதா? தெரியாம பேசிட்டேன். நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ வா, உன்கிட்ட பேசணும். முடியாது, என் ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? மரியாதையா வாய முடு, என்னை வச்சு ப்ளேம் பண்ணாத. இங்க பாருடா, இப்ப மட்டும் நீ பேசுறதுக்கு வரலன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவ பாத்துக்க. ஏற்கனவே உன்னை நம்பி நிறைய ஃபீல் பண்ணிட்டேன்டி. இப்போ என்ன நான் புதுசா ஃபீல் பண்ண போறேன்? அம்மா இங்க பாரு, எப்போ லவ் சொன்னீங்கன்னா தெரியாது, பட் இப்போ இந்த செகண்ட் பிரேக்கப், புரியுதா? சோ பிரேக்கப் தான். அதனால சைன் போட்டு கொடுத்துட்டு போ. நீங்க ஏன் சஞ்சய் ப்ரோ சைன் வாங்கத்துல இருக்கீங்க? இவளா வந்து பேசுவாளாம், இவளா வந்து சிரிப்பாலாம். கார்த்தி நீ இதை மறந்துட்டடா, கார்த்தி நீ இன்னைக்கு அதை சொல்ல மறந்துட்டடா அப்படின்னு சொல்லி கேட்டு என் வாயால ஐ லவ் யூலாம் சொல்ல வைப்பாலாம். ஆனா இவ பின்னாடி லோன்னு சுத்தனதுக்கு இவ ஒரு நாள் வந்து லவ் சொல்லுவாளாம். அப்படி லவ் சொன்னதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு மிஸ்யூஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாளாம். நான் என்ன மிஸ்யூஸ் பண்ணேன்? அப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னதையும் மீறி திரும்ப வந்து போனா போது நீ கிட்ட பேச போனா என்ன எவன்டா போனா போதுன்னு பேச சொன்னா? பத்தியா இந்த திமிர் தான் முட்டக்கணி. இந்த திமிருக்கு தாண்டி நான் உன்ன பிரேக்கப் தாண்டி. நீ பிரேக்கப் தான். நீ என்னடி பிரேக்கப்? நான் பிரேக்கப் தான். வச்சு வளராம பேசு. என் குடும்பத்து கூட நான் போய் சேர்ந்துட்டேன் தெரியுமாடி உன்னால. நான் சந்தோஷமா இல்ல. பாரு கார்த்தி, உன்கிட்ட பேச வந்திருக்கேன், தனியா பேசணும்னு சொல்லிட்டேன். இவங்க ரெண்டு பேரும் வேணும்னே பேச விட மாட்டாங்கடா. அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா முன்னாடி நிக்கிறாரு அவர் என்னோட செக்யூரிட்டி கார்டு, புரியுதா? தோல் மேல கைய போட்டு நிக்கிறேனே, இவன் என்னோட கார்டு. கௌதம் சார், நீங்க மட்டும்தான் தெளிவா இருக்கீங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நான் அவங்ககிட்ட பேசணும். இல்லம்மா, நானும் தெளிவா தான் இருக்கேன். அதனால தெளிவாவே பதில் சொல்றேன். அவங்ககிட்ட நீ பேசலாம் முடியாது. அதுவும் நாங்க 2 பேர் இல்லாம நீ பேசலாம் முடியாது. பாருடி, என் சஞ்சய் ப்ரோ சொல்ற மாதிரி நான் ஒரு வேலை சூசைட் பண்ணிக்க மாட்டேன். அப்படியே சூசைட் பண்ணிக்கணும்னு எந்த எண்ணம் வந்தாலும் அதுக்கு நீ தான் காரணம், புரியுதா? எழுதி கொடுடி. சரிடா, அப்படியே நீ சூசைட் பண்ணிட்டு செத்து போனாலும் உன் ஆவிக்கிட்டையும் வந்து சண்டை போடுவான், புரியுதா? அப்படிலாம் அந்த பவித்ரா விட்டுட்டு இந்த கார்த்தி போக முடியாது. அப்படி பெரிய இல்லாத போல டைலாக் எல்லாம் பேசுவான்னா எங்கே தெரிய வந்தா அந்த பவித்ரா? இங்க பாரு கார்த்தி, என் பின்னாடி ஐ லவ் யூன்னு சுத்தினேன். ஆனா இப்ப நான் சொல்றேன்டா, ஐ லவ் யூ கார்த்தி. இங்க வா, நம்ம பேசலாம்னு. கார்த்தி, ஐ லவ் யூ கார்த்தி. ஐயோ எப்படிலாம் பேசுறா பாரு, ஐ லவ் யூவா எப்படி சாதாரணமா சொல்றேன்? கெஞ்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நீ சொல்ற அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்றேன்? பின்னாடி சுத்தி கிட்டத்தட்ட 1 வருஷம் லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டான், புரியுதா? அவன் இருக்கிற அழகுக்கும் திறமைக்கும் அறிவுக்கும் அப்படி 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 சுண்டி விட்டான்னு வச்சுக்கோயேன், 10 பொண்ணுக்கு இவ்வளவு நிக்கும். இங்க பாருங்க சஞ்சய் ப்ரோ. யோ வீணா பாரேன், வச்சு செய்ய போதான் அந்த புள்ள. என்ன செய்யும் இந்த புள்ள? நானும் பாக்குறேன்னு என்ன பண்ணணும் நான் பாக்குறேன். திரும்பவும் அதே வார்த்தையை சொல்லி அவன் மிச்சம் மீதி இருக்கிற வாழ்க்கையும் லாக் பண்ண பாக்குறியா, புரியுதா? இந்த வாட்டி நான் லாக் பண்ணலாம் விட மாட்டேன். பூட்டை தூக்கி எறிஞ்சிருவேன். எங்கேயாவது லாக் பண்ணி சாவி எடுத்துன்னு போலான்னு மட்டும் நினைச்சேன். அவ்வளவுதான் பாத்துக்க. அதனால போலீஸ் பத்தி எங்கேயாவது போதா பாரு. அவனா பேப்பர் எடுத்து வச்சு எழுதுறாரு, லாக்குங்கிறாரு, புட்டுங்கிறாரு, சாவிங்கிறாரு. ஒரு பொண்ணு ஒரு பையனை கை விட்டுட்டா அந்த பொண்ணு முறைப்படி அந்த பையன் வேணான்னு எழுதி கொடுக்கணும். கன்ஃபார்ம் இந்த ஆள் புத்தி தான். அதே மாதிரி அந்த பையன் மன உளைச்சல்ல இருந்தா அதுக்கு யார் காரணமோ அந்த சம்பந்தப்பட்ட பொண்ணை கூப்பிட்டு எழுதி வாங்கணும். யோ சஞ்சய் ப்ரோ,
அவன் உன் கூட வாழ வைக்கிறதுக்கு நாங்க நினைக்கிறோம் தான். ஆனா உன் கூட வாழ்ந்தா அவன் நிம்மதியா இருக்க மாட்டான் போலயே. அதனால அவன் சரக்கு கூட வாழ்ந்துட்டு போட்டோம், இல்ல என் கூட வாழ்ந்துட்டு போட்டோம். புரியுதா? அவனுக்கு நான் இருக்கேன், எனக்கு அவன் இருக்கான், எங்களுக்கு சரக்கு இருக்கு, அப்படியே வாழ்ந்துட்டு போறோங்கிறான். இப்படிலாம் பேசுனீங்க, நீங்க 3 பேர் சேர்ந்து என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்குனீங்கன்னு சொல்லிட்டு நான் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். சொல்லு சொல்லு, எந்த ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் பண்ண போற? எந்த ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் பண்ண போற? சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னா. யோ யோ பேசாதயா, அந்த புள்ள இருக்கிற கட்டுப்புக்கு கேஸ் ஃபைல் பண்ணிடுச்சு, உன் ஃபியூச்சரே க்ளோஸ். போனா போது என் கார்த்திக்காக போனா போதுங்கிறேன். என் ரோஹித்காக நான் தூக்கி போட்டேன், என் கார்த்திக்காக வேணான்னு தூக்கி போடுறேன். வா ப்ரோ, இவ கூட வாழ்றதுக்கு பதிலா நம்ம ஜெயில போய் கம்பியே எண்ணிக்கலாம், நிம்மதியா சாப்பாடு போடுவாங்க ப்ரோ. இப்ப சிக்கன் பிரியாணி எல்லாம் போடுறாங்களாம். வா ப்ரோ போலாம். யார் பவித்ரா? 2 பேரும் ஜோக் பண்ணிட்டு நிக்கிறாங்க, புரியுதா? பட் நான் சீரியஸா தான் சொல்றேன். அவனெல்லாம் உன் கூட பேச அலோ பண்ணவே முடியாது. கிளம்புன்னு சொல்லிட்டேன். உனக்கு அவனோட அருமை புரிய போறதில்ல, அதனால கிளம்பு. கௌதம் சார், திரும்பவும் சொல்லிட்டேன், கார்த்திக்கிட்ட பேசாம நான் கிளம்ப மாட்டேன். நீங்க 3 பேர் என்ன வேணாலும் மாத்தி யோசி விளையாடுங்க, பட் நான் கார்த்திக்கிட்ட பேசணும். எனக்கு ஏன் கார்த்திக்கிட்ட பேசணும்? கார்த்தி உன் கார்த்தியா? யாரு சொன்னா? யாரு சொன்னா? ஏய், யாரு சொன்னா உன் கார்த்தின்னு? இங்க பாரு, நீ என் கார்த்தி தான், நான் உன் பவித்ரா தான், புரியுதா? நெவர், இதை நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். ஒருவேளை இந்த ஆளுக்கு ஏதாவது லவ் ஃபெயிலியர் ஆயிடுக்குமோ? அதனால தான் வந்து இவெல்லாம் பிரிச்சு விடுறாரோ? அடியே அடியே இவளே, என் வாழ்க்கை பாழாக்க பிறந்தவளே, பொண்ணுங்களை எல்லாம் குத்தம் சொல்ல மாட்டேன், நீ மட்டும்தான் மோசம். நீ இல்லாம போனா ஆயிடுவ வீணா, வாடி எனக்கோசம். அதனால தானே பண்ணாட வந்திருக்கேன். என்கிட்ட பேசாம அப்புறம் நின்னு வித்த காமிச்சிட்டு இருக்கேன். அண்ணாடையா? அப்படின்னு என்ன மச்சான்? ஏதாவது பேர்ட் வேர்ட்ஸா இருக்கும். ஏய், எதுக்கு இப்ப பேர்ட் வேர்ட்ஸ் சொல்லி சுட்டுறேன்? அரக்கி ஒன்ன மறக்க, சர 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 சரக்க, மொத ஊத்தி குடிச்சான். ப்ரோ, எனக்கு பாட்டு மூடு வந்துருச்சு, ஒரு மாதிரி டான்ஸ் மூடு வந்துருச்சு. இவ்வளவு திட்டி நம்ம போய் ஆடுவோமா ப்ரோ? ஒரு வைப்பு. இவன் முன்னாடி நின்னா ஒரு இருட்டிங்கா இருக்கு ப்ரோ. வா நம்ம போவோம். எழுதி வாங்கிட்டு வரேன். சஞ்சய் ப்ரோ, ஏன் யார் காமெடி பண்ணிட்டு இருக்கேன்? சஞ்சய் ப்ரோ, நான் எழுதி கொடுக்குறேன், பேப்பரை கொடுங்க. எழுது. அப்படி எழுதுன்னா பை பண்ணும், புரியுதா? பயம் இருக்கணும். ஒரு பையனை விட்டுட்டு போனா அந்த பையன் பழி வாங்குவான். அப்படி இல்ல அவன் கூட இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பழி வாங்குவோம்னு சொல்லிட்டு உனக்கு தெரியணும்னு சைன் போடு. என்ன எழுதணும்? அதையும் நீங்களே சொல்லுங்க, சிறப்பா எழுதிருவோன்னு. எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் புள்ளியார் சொல்லி போடு. ரொம்ப முக்கியம். யோ கம்முனருடா. கார்த்தி மனதை நோகெடுத்ததால் கார்த்திக்கு எது நடந்தாலும் அதற்கு நானே முழு பொறுப்பாவேன் அப்படின்னு டைட்டில் போடு. எஸ் ப்ரோ. கார்த்திக் இல்ல, கார்த்திக் பிரகாஷ் அப்படின்னு போட சொல்லு. ஏய், மரியாதையை வாய முடு. அந்த ஆள் ஏற்கனவே காமெடி பண்ணிட்டு இருக்காரு. சஞ்சய் ப்ரோ, அனுப்புனர்லாம் போடணுமா? போடுடி, போடணும், புரியுதா? இந்த எழுதுற போடுடி. அனுப்புனர் யாருன்னு தெரியுதா? ஃப்ரம் அட்ரஸ் முட்டைக்கண்ணின்னு போடு. முட்டைக்கன்னியாகிய பவித்ரா அனுப்புனர், ஓகேவா? அப்படி பெருனர் போடுன்னு. கார்த்திக் பிராக்கெட்ல கார்த்திக் என்கிற கார்த்திக் பிரகாஷ், குடியை கெடுக்கும் சங்கம் மற்றும் சாட்சியாக சஞ்சய் ப்ரோ. ஐயோ யோ ஓகே, பேசுனல்ல, அவனை கஷ்டப்படுத்தினல்ல, எழுது. ஓ, இதோட என்ன மெயின் தீம் அப்படின்னா, இனிமே உன்னை அழவிட மாட்டேன், அப்படியே அழவிட்டாலும் சஞ்சய் ப்ரோ விட மாட்டாரு அப்படின்னு விஷயம்னு போட்டு எழுது. அப்பதான் என்ன விஷயத்துக்காக நீ எழுதுறன்றது தெரியும்னா. பக்கா போலீஸியா நீ? கார்த்திக், முன்னொரு காலத்தில் உன்னை லவ் பண்ணி உன் மனசை நான் ரணகலப்படுத்தியது உண்மைதான். அப்படி எழுது. நீ இப்போ தண்ணி அடிக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு எனக்கே ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு. சின்ன கில்ட்டி ஃபீலிங் இல்லடி, பெரிய கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கணும், புரியுதா? அந்த மலை மாதிரி பெரிய கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கணும். நல்லா பெருசா போடு கில்ட்டிங்கிறத. இதுக்காக நீ இப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் லெட்டர் எழுத மாட்டேன், உன் லிவர் தான் லெட்டர் எழுதும். அதெல்லாம் நீ ஏன் எழுதுற? பிராக்கெட்ல அதையும் போடணும், அப்பதான் கரெக்டா இருக்கும்னா. கரெக்ட் தாம்மா, எழுது. அதுவும் ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். நீ ஒரு டாக்டர் ப்ரூவ் பண்றியா மச்சான்? கால் என்னன்னா போலீஸ்னு ப்ரூவ் பண்றாரு, நீ என்னன்னா டாக்டர்னு ப்ரூவ் பண்ற. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைன்னா. இந்த லெட்டர் மூலமாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், சொல்லு, என்னன்னு நானும் கேக்குறேன், சொல்லு. இனிமேல் உன்னை நான் எந்த வகையிலும் காயப்படுத்த மாட்டேன். உன் மன உளைச்சலுக்கு நான் மட்டுமே காரணம்னு ஒத்துக்கிறேன். இனிமேல் என் வாயாலோ செயலாலோ உனக்கு கஷ்டம் தர மாட்டேன். ஒருவேளை நான் பழையபடி உன்னை திட்டினாலோ அல்லது காயப்படுத்தினாலோ அங்க ஒரு சிங்கம் வரும், அவர்தான் சஞ்சய் ப்ரோ. அல்டிமேட்டுன்னா உட்கா மாட்ட போறாரு. இந்த புள்ள லெட்டர் சைலண்டா எழுதுறத பார்த்தா வேற ஏதோ பின் விளைவு இருக்குன்னு நினைக்கிறேன். யோ வேணாயா, பேப்பரை வாங்கியா? கம்முனுடா, எந்த விளைவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னா. நாளா செக்யூரிட்டி கார்டா இருக்கிறதுக்கு என்னடா யூஸ்? இங்கன்ற பயம் இருக்கணும்னா. சிறுத்தன்ற பயமும் சேர்த்து இருக்குயா. யோ, அந்த புள்ள லெட்டர் எழுதுறத பார்த்தா எனக்கு இன்னும் பக்குன்னு இருக்குயா. அதுக்கு பின்னாடி ஏதோ பேக்கப் வச்சிருக்கோன்னு பிளானு. அவர் கேட்க போற கேள்விக்கும் கொடுக்க போற ஆன்சருக்கும்
பயந்தாவது நான் உன்னை தட்டாம திட்டாம நல்ல பிள்ளை மாதிரி பார்த்துப்பேன். ஐயோ கடவுளே, இந்த பிள்ளை ரைமிங்கெல்லாம் லெட்டர் எழுதுதே. இந்த லெட்டர் ஒரு ஆதாரமா உன் கையில் இருக்கும். எப்போதாவது நான் ரூட் மாறினா உடனே இதை எடுத்து சஞ்சய் ப்ரோ கிட்ட காட்டி நீதி கேட்டுக்கலாம். ப்ரோ இந்த லெட்டர்லாம் நம்பி என்ன அடமானம் வச்சிடாத ப்ரோ. சுருக்கமாக சொல்ல போனால் இனிமே நான் உன்னை திட்ட மாட்டேன். ஏன்னா எனக்கு சஞ்சய் ப்ரோவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. நீயும் கொஞ்சம் அந்த பாட்டிலை ஓரம் கட்டிட்டு மனுஷ மாதிரி என் கூட வந்து பேசு. ஐயா இப்ப நான் மிருக மாதிரியா பேசுறேன்? பாரடி பச்சை புள்ள மாதிரி இருக்கேன். அதென்ன என்ன எக்ஸ்ட்ரா லெட்டர்ல மானத்தேன பொன்மானிலாம் போட்டுட்டு இருக்கேன். இது சஞ்சய் ப்ரோ அப்படி போட்டாதான் லெட்டர் நல்லா இருக்கும்ண்ணே. இப்படிக்கு உன்னை மட்டுமே உண்மையாக நேசித்த உன் முட்டைக்கண்ணி பவித்ரா. தாங்க சஞ்சய் ப்ரோ, நான் எழுதி சைன் போட்டுட்டேன். அப்படி நீங்களும் அத்தாரிட்டிக்கு ஒரு சைன் போட்டுருங்கண்ணே. ஐயோ போடாதையா. இந்தா சைன் போட்டுட்டேன்னு இதுக்கப்புறம் உன் மனசை கஷ்டப்படுத்தி பாரு. இந்த லெட்டரை வச்சு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாக்குறியா? சஞ்சய் ப்ரோ நீங்க லெட்டர் எழுதி வாங்கலாம் கரெக்ட் தானே. பட் நான் இவ்வளோ லெட்டர்லாம் எழுதி கொடுத்துருக்கேன்ல, என்ன ஒரு 5 நிமிஷம் பேச விடலாம்ல. நீ கேட்கறத பார்த்தா ரொம்ப பாவமா தான் இருக்கு. தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லுறேன். பட் இருந்தாலும் ப்ளீஸ் சஞ்சய் ப்ரோ, ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் ப்ளீஸ். இந்த பிள்ளை வேற ஏதோ பிளான் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் தான் பேசணும்னா. சஞ்சய் ப்ரோ அப்புறம் நீங்க இப்போ 5 நிமிஷம் என்ன பேச அலோ பண்றீங்களா? அம்மா அப்படி நான் 5 நிமிஷம் பேச போகும்போது கார்த்திக்கோட நிலைமையெல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கணும்ல. ஸோ நான் தான் அவனை டார்ச்சர் பண்றேன்ல. ஆமால்ல. நீங்க 5 நிமிஷம் என்கிட்ட பேச விடுறீங்கல்ல, அப்படி விடுற கேப்புக்கு ஒரு லெட்டர் எழுதி வாங்கிக்கோங்க. நானும் சைன் போட்டு கொடுத்துட்றேன். அப்படி அந்த 5 நிமிஷத்துல நான் அவனை கஷ்டப்பட்டா கூட உங்கள்கிட்ட எவிடன்ஸா இருக்கும்ல அது. ஆமால்ல. ஐயோ வேணாயா, சொல்றதை கேளு. அந்த பிள்ளை ஏதோ பிளான் பண்ணிடுச்சு. சரி ஓகே, நான் இப்போ எழுதுறேன்னா அனுப்புனர் சஞ்சய் என்கிற கார்த்திக்கின் பாதுகாவலன், அதற்கு சாட்சியாக சிங்கக்குட்டி, அமைதிப்படை தலைவன் கௌதம் என்கிற ராஜேஷ்குமார். ஐயோ அதுக்கு ஏன் என் பேர் எழுதுறேன்? என் பேர்லாம் போடாத, ஒழுங்கா அடி சொல்லிட்டேன். கண்டிப்பா செஞ்சாலும் தெளிவா செய்வேன்னா கூட நீ இருக்கல்ல. ஐயோ இந்த ஆளு சாவது பத்தாதுன்னு என்னையும் சேர்த்து கொண்டுருவோம் போலயே. தலைப்பு பாவம் பார்த்து வழங்கப்படும் 5 நிமிட அவகாசம் பவித்ராவிற்கு. நீங்க பண்ணன அலப்பறையால மனசு உடைஞ்சு போய் பாட்டிலோட அடைக்கலமான கார்த்திக்காக நீங்க எப்போ மன்னிப்பு கேட்டு கண்ணீர் விட்டு கதறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் பாவமா இருக்கு. அப்படிங்கறதால உங்க காதல்ல இவ்வளவு இருக்குன்றதுனாலயும் இப்பதான் நீ கெஞ்சி கெஞ்சி கேட்கறதால அது எனக்கு புரியுதுங்கிறதுனாலயும் மனசு இறங்கி கீழ்கண்ட உத்தரவுகளை பிறப்பிக்கிறேன். கன்ஃபார்ம் போலீஸ் ரத்தம் உடம்புல ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு. ஃபர்ஸ்ட் 5 நிமிட அவகாசம். கார்த்திக்கிடம் பேச உங்களுக்கு சரியான 5 நிமிட வினாடிகள் மட்டும் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த நேரத்தில் பழையபடி சண்டை போடாமல் உருப்படியாக பேசி அவன் மனதை தேற்ற வேண்டும். ஐயோ கடவுளே, எங்க போய் முடிய போதோ தெரியலையே. 2வது பையன் உன் பொறுப்பு, புரிதா? காயப்படுத்த மாட்டேன் என்று நீங்கள் லெட்டர் கொடுத்ததால் இப்போதிலிருந்து இந்த கார்த்திக் என்கிற கார்த்திக் பிரகாஷை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அவனுக்கு ஒரு தலைவலி வந்தாலோ அல்லது அவன் மீண்டும் பழையபடி கிளாஸ கையில் எடுத்தாலோ அதற்கு நீ தான் முழு பொறுப்பு. அப்புறம் 3rd ஒன்னுன்னா சஞ்சய் ப்ரோவின் வார்னிங். இங்க பாரு, உன் காதல் ஏதோ ஒரு அளவு சுமாராக இருப்பதால், ஆனால் அவன் காதல் மிகவும் ஆழமாக இருப்பதனால் உனக்கு பாவம் பார்த்து 5 நிமிட அவகாசத்தை கொடுக்கிறேன். ஆனால் இந்த அவகாசத்தில் ஏதாச்சும் தில்லு முன்னு பண்ணி அந்த பையனை அழ வச்சினா அப்புறம் சஞ்சய் ப்ரோவை விஸ்வரூபமா பாப்ப. யாரு? என் காதல் சுமாரு, அவன் காதல் சூப்பரு, அப்படிதானே? கம்முனரு, வாக்குமூலம் எழுதும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா பாயிண்ட் மிஸ் ஆயிடும். கௌதம் சார் உண்மையிலே ஒரு செக்யூரிட்டி கார்டு தானா? 5 நிமிஷம் பேசினா நீயே கண்டுபிடிச்சிருவோமா? கம்மனரு நான் சீக்கிரட்டு. உன் காதல் உண்மையானதுன்னு எனக்கு தெரியல, ஆனா அவன் காதல் உண்மையானதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு அவனை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். பத்திரமா 5 நிமிஷம் பேசிட்டு அனுப்பி விட்டுறணும். இப்படிக்கு சிக்னேச்சர் ஆஃப் கார்த்திக்கின் செக்யூரிட்டி கார்டு சஞ்சய் ப்ரோ. அப்புறம் கார்த்திகை பெற்றுக்கொண்டேன் 5 நிமிட அவகாசத்திற்குன்னு சொல்லி நீ ஒரு சிக்னேச்சர் போட்டுருண்ணா. உன்ன அந்த அடமானம் வச்சுட்டாருடா. சரி நான் தான் சைன் போட்டு கொடுத்துட்டேன்ல. அப்புறம் எனக்கு ஒரு ஆசை. சொல்லு என்ன ஆசை சொல்லு. கருணையின் அடிப்படையில் வேணா நிறைவேற்றப்படும். அந்த பிள்ளை கூட கடைசி ஆசைன்ற மாதிரி கேட்கிறாரு இந்த ஆளு. நீங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுவீங்களா? நல்லா எல்லாம் சூப்பரா ஆடுவோம். முட்டை கண்ணி உனக்கு எதுக்கு கேக்குற?
இல்ல சஞ்சய் ப்ரோ, கார்த்திக் நான் 5 நிமிஷம் பேச கூட்டு போறேன்னா அப்படி பேச கூட்டு போகும்போது அவன் ரிலாக்ஸா இருக்கணும்ல. ரிலாக்ஸா இருந்தா தானே நான் கேட்குற மன்னிப்பு அவன் காதுல போய் ஏறும். ஸோ காதுல போய் ஏறணுன்றதுக்காக அவன் ரிலாக்ஸ் ஆகணும்ல. அப்படி ரிலாக்ஸ் ஆகணும்னா உங்க கூட டான்ஸ் ஆனா தானே அவன் ரிலாக்ஸ் ஆவான். அதனால உங்க கார்த்திக்கோட ரிலாக்ஸேஷனுக்காக, உங்க கார்த்திக்கோட நல்லதுக்காக ஒரு டான்ஸ் ஆடுறீங்களா? யோ வேணாயா, இது வரைக்கும் அந்த புள்ள லெட்டர் எழுதி வாங்கினது எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. இப்போ உங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறதுக்கு வரை என்கரேஜ் பண்ணுது. 2 பேரும் ஏமாந்துடாதீங்க. கௌதம் சார் ஏன் இப்படி பண்றீங்க? சஞ்சய் ப்ரோ கார்த்திக்காக எது வேணாலும் பண்ணுவாரு இல்ல சஞ்சய் ப்ரோ? பண்ணுவான் தான், இருந்தாலும் அவன் சொல்ற மாதிரி ஏதாவது ரீசன் வச்சிருக்கியோ பின்னாடி? ரீசன்லாம் எதுவும் இல்லை சஞ்சய் ப்ரோ. எனக்கு என்ன பெருசா ரீசன் இருக்க போகுது? இப்போ என் மைண்ட் ஃபுல்லாக கார்த்திக் சந்தோஷமா இருக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் அவனை ரிலாக்ஸ் பண்ணி என்கிட்ட கொடுக்குறீங்களா? 5 நிமிஷம் பேசிட்டு கொடுத்துட்றானே. சரி, நீ வந்து இவ்வளோ ரெக்யூஸ்டடாக கேட்கறதுனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ரீசனை. ஸோ ரெக்யூஸ்ட் அக்செப்டட். டேய் கார்த்தி வாடா. வரமாட்டேன் ப்ரோ, அவளுக்காகலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் ப்ரோ, அவகிட்ட நான் பேச மாட்டேன் ப்ரோ. டேய் பாவண்டா, இந்த பிள்ளை கேட்கறத பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குன்னு. ஸோ நான் லெட்டர்லாம் எழுதி வாங்கிட்டேன், நீ கவலைப்படாம வா, நான் பார்த்துக்கிறேன். உன்னை நம்பிதான் சஞ்சய் ப்ரோ எல்லாம் பண்றேன். சஞ்சய் நம்பினோர் கைவிடப்படார். மாசமா போறது கன்ஃபார்ம். அம்மா என்ன பண்ண போற? ட்ரிங்க்ஸ் கலெக்ட் பண்ண போறேன். எதுக்கு? சும்மா. யாருக்காக? இது யாருக்காக? தம்பி என்னடா சேடா பாடுறேன்? உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஆட வந்தேன்டா. ஓ ப்ரோ, ஃபர்ஸ்ட் சோக சாங்கன்னு நான் பாடியே தீருவேன். இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கரைந்த மாளிகை. ஓ மை காட், அப்போ அந்த புள்ள லெட்டர் எழுதி கொடுத்ததை வச்சு நான் பாட்டடா. பாடு ப்ரோ. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. மலரை தானே நான் பறித்தது, கை முள்ளின் மீது ஏன் விழுந்தது. உறவை தானே நான் நினைத்தது, என்னை பிரிவு வந்து ஏன் அழைத்தது. எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. சஞ்சய் ப்ரோ, இந்த மாதிரி இன்னும் அவனை சோகமாக்குனீங்க அப்படின்னா அவன் இன்னும் சோகமா தான் இருப்பான். என்கிட்ட பேசும்போது அவன் நல்லா சந்தோஷமா இருக்கணும் தானே உங்களை கூப்பிட்டு போய் டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது நீங்க என்னடானா இன்னும் அழ வைக்கிறீங்க? ஆமால்ல டேய் தம்பி, அந்த பிள்ளைக்காக இல்லடா, உனக்காக நான் ஆடுறா. யோ வேணாயா, யோசிச்சு முடிவெடுப்போம். அந்த புள்ள ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரெக்கார்ட் பண்ணட்டும், எங்க வரலாறு உலகமே பேசட்டும். அப்ப 2 பேரும் சாவுங்க, எனக்கு என்ன. ஸ்டார்ட் பண்ணலாம் மாட்ட தம்பி, வைப் மோடுன்னா. Raj DJ Talent. Raj DJ. இதுக்கு ரோஹித் திட்டுவான் தெரியுமா? குடிச்சதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஏன் குடிச்சேன்னு சொல்றியா? அவுட் ஆஃப் சிலபஸ்னா. ஐயோ நானும் பாக்குறேன், எல்லாத்தையும் வளர்ற. இந்த ஒரு விஷயத்த மட்டும் உன் வாயிலேருந்து வாங்க முடியலண்ணா. அப்படிதான் ஸ்ட்ராங்கா மனசுல பதிஞ்சு போச்சு, வராது. சரி, அந்த புள்ள என்னையா பண்ணுது? தெரியல, ஒரு வேளை லவ் சேர்த்து வச்சிட்டோமோ? அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா அந்த புள்ள பிளான் பண்ணி எழுதி வாங்கினது, வீடியோ எடுத்ததெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ. என்ன தோணுது? ஆனா சஞ்சய் ப்ரோ, நீ அல்டிமேட் தெரியுமா? உன் போலீஸ் பத்தி எங்க காமிச்சிட்டேன்.
போலீஸா? யார் போலீஸு? ஓ அது சீக்கிரட்டா? சரி சரி தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறேன்னா நீ போலீஸ் மாதிரி சூப்பராக பேசுன. அப்படியா? சரி, நான் நல்லா பேசினேனா? ஆ ஒரு பாயிண்ட் அல்டிமேட்டாக பேசுனேன். ம். ம். எனக்கு ரோஹித்தை பார்க்கணும், போலாமா? என்னய்யா நைட் ஆனால் குழந்தை ஏதோ அம்மாவை தேடுற மாதிரி நீ ரோஹித் ப்ரோவை தேடிட்டு இருக்கேன். அவன் தான் எனக்கு எல்லாமே. அவன்கிட்ட போனாதான் நான் நிம்மதியா இருப்பேன். அதனால வா போலாம். அப்பாவா அவன் சமாதானம் ஆயிடுவான். நீ வா, நம்ம போவோம். நான் அந்த பிள்ளைக்கு ஏதியா சைக்கிள்லாம்? சைக்கிளா? வா போலாம். ஏய், யாரை கேட்டுட்டு என் சைக்கிள் எடுத்துட்டு வந்த? யாரை கேட்டுட்டு எடுத்துட்டு வந்த? எனக்கு சைக்கிளில் வந்த அந்த கார்த்தியை தான் பிடிச்சிருந்தது. அதனால சைக்கிளில் கூப்பிட்டு போய் தான் உன்னை சமாதானப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அதனால நான் தான் உன் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்தேன். மரியாதையா இறங்குடி சொல்லிட்டேன். முடியாது. இறங்குடி. ஐ லவ் யூ கார்த்தி. ஆனா ஐ லவ் யூடா. கம்முனருடி. கார்த்தி, எதுக்கு இப்படி கூப்பிடுறேன்? நான் பண்ணது தப்பு தான் அண்ணா. ப்ளீஸ் உன் முட்டை கண்ணியை மன்னிச்சிரு. முடியாது, மன்னிக்க முடியாது. சொல்லணும்ல. ஏய், கார்த்தி நான் சொன்னா கேட்பானா? சரியா? இப்போ சமத்து புள்ளியா என் கூட சைக்கிளில் வருவானா? கார்த்தி தானே என்னை எப்போவுமே சைக்கிளில் கூப்பிட்டு போறேன்னு சொல்லுவான். பட் பவி இன்னைக்கு கார்த்திகை கூப்பிட்டு போவேன். அதனால நல்ல புள்ளியா என் கூட வாடா. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பேசினா நான் வந்துருவேன் நினைக்கிறியா? திருவதாண்டா என்ன முட்டைக்கண்ணி மேல உனக்கு பாசம் அதிகம்ல. இல்ல. என்னடி, எதுக்கு இப்ப பக்கத்துல வந்து நிக்கிற? கார்த்தி முட்டைக்கண்ணியை பார்த்தா பாவமா இல்ல? ப்ளீஸ்டா முட்டைக்கண்ணிக்காக வாடா. எது வந்தாலும் இங்கே பேசு. என்ன பேசணும்? இல்லை நான் இங்கே பேச மாட்டேன். எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்கல்ல. வா நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே சைக்கிளில் போயிட்டு அதுக்கப்புறம் பேசலாம்ண்ணா. நான் வரமாட்டேன். என் செல்லம், என் பட்டு, என் தங்கம்ண்ணா. முட்டைக்கண்ணிக்காக ப்ளீஸ். பவிக்காக சொல்லல. ஏன்டா நான் மிஸ்யூஸ் பண்றேன்னு சொன்னல. இதுக்கப்புறம் அப்படி சொல்லவே மாட்டேன் சரியா? நான் வரலாம். ஐ லவ் யூ கார்த்தி. ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ கார்த்தி. ஹேட் யூ. ஐ லவ் யூ கார்த்தி. ஐ லவ் யூ முட்டைக்கண்ணி. இப்போ எதுக்கு அழுகுற? இல்லை ஒன்றும் இல்லை. எதுக்கடி அழுகுறேன்னு சொன்னேன். எனக்கு தான் என்ன பிடிக்கல. போ. அப்புறம் என்ன? நான் அழுதா உனக்கு என்ன? அழுவாதான்னு சொல்லிட்டேன். போ. நான் அழுவந்தான். அழுதடி. நான் அழக்கூடாது அப்படின்னா நீ என் கூட வா. எதுக்கு? உங்ககிட்ட பேசணும்டா. நீ ஃபர்ஸ்ட் அழுவ மாதிரி. அப்ப நீ வரியா? வரேன். அழுவாத. அழுவாதன்னு சொல்லிட்டேன். அதான் வரேன்ட்டேன்ல. போலாமா? போகலாம். ஓட்டிடுவியா? அதெல்லாம் ஓட்டுவேன். நீ உட்காரு. அப்புறம் ஏய் முட்டைக்கண்ணி, என்னடா? என்கிட்ட சொன்னியே சைக்கிளில் ஏறணுன்றதுக்காக, அது சொல்லு. என்ன சொன்ன? அதான் சொல்லு. அதான் அதான் எதான்? அண்ணா இந்த பொண்ணுங்களே இப்படி தாண்டி அடிக்கிறீங்கன்னா போ. சொல்ல. சொல்லலைன்னு வச்சுக்கோயேன், யாரும் நீ போயிடுவான். ஐ லவ் யூ கார்த்தி. நீ சொல்ல. நான் சொல்ல மாட்டேன்னா நான் கோவமா இருக்கணும். ஏன்? ஏய், நான் உன் ஷோல்டரில் பிடிச்சிருக்கிறது உனக்கு செட் ஆகுதா? ம். ஏய் டே கார்த்தி நான் மச்சான் எங்கடா போற? ஐ லவ் யூ சொல்கிறான் மச்சான். கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. அதான் கொஞ்சம் தூரம் போய் கேட்டு வரேன்னா. ஏ போவாதடா. போ மச்சான், நீ வீட்டுக்கு போ. இல்லைக்கே தேடுவா. இந்த மாதிரி வெளில சுத்தாதன்னா. டேய் நீனே எனக்கு வழி தெரியும், நீ மூட்டு போடா. டே இங்க பாருடா காலைல வந்து ஏன் என்ன அனுப்புன? உன்னால எப்பறம் என்ன அனுப்ப முடிஞ்சுது? நான் தான் நிதானம் இல்லாம இருந்தேனேடா. ஏன்டா என்ன அனுப்புனேன்னு கேட்க மாட்டேன்ல. கேட்க மாட்டேன் போடா. ஃபர்ஸ்ட் அந்த ஆளை கூட்டு போய் வீட்டில் சேருன்னா அந்த ஆளுக்கு நைட்டு ரோஹித் ப்ரோ இல்லைன்னா தூக்கம் வராது. அதனால அந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க கார்டியன்ட்ட ஒப்படைச்சிடு. யாருடா? அவன் என்னதான் சொல்றான் கௌதம், நான் தான் குழந்தை, என்னோட கார்டியன் ரோஹித் தானே. அதுதான் அவன் சொல்றான். கார்த்திக் எல்லாம் தெரியும்னா. நீ போ முட்டைக்கண்ணி, நம்ம போவோம். ம். அப்புறம் இன்னொரு தடவை ஐ லவ் யூ கார்த்தி. டேய் 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 அவன் தான் போ சொல்லிட்டான்ல, அப்புறம் ஏன் கூப்பிடுறேன்? கூப்பிட்டு போய் என் கார்டியன்ட்ட விட்டுறேன் ப்ளீஸ். கார்டியன்ட்ட விடுறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஏன் குடிச்ச? ஓ மை காட் ரோஹித், என் சாமி. யோ சும்மாரியா நீ வேற. நேர்லயே அந்த ஆளுக்கு கேட்டுரும் போல. அந்த அளவுக்கு கத்துறேன். நான் உன்னை இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். அப்பனா உன்கிட்ட பேசுறேன்னா பேசு, அதெல்லாம் இருக்கட்டும். ஏயா ஐ லவ் யூன்னு ஒரு புள்ள சொல்லி கேட்டா அந்த அளவுக்கு போதையாவா இருக்கு? ஐ லவ் யூன்னு ஒரு புள்ள சொல்லி கேட்டாலும் போதையா இருக்கும். ஐ லவ் யூன்னு சொல்லாம அந்த புள்ள கண்ணால பார்த்தா உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றதும் போதையா தான் இருக்கும்.
அப்படி யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா? ஐயோ, இவன் கவுன்சிலிங் மெத்தட் என் கிட்ட எல்லாம் ட்ரை பண்றான். ஐயோ, அந்த பிள்ளை எங்கேயா போயிருக்கோம்? அவனை கூப்பிட்டுட்டு வாக்கிங் போக முடியாது சைக்கிள்ல. அப்போ டிரைவிங்ல தான் போயிருக்கோம். ஐயோ, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னா இந்த பையன் அரை போதையில் இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சேஃப்டி இல்லை. அந்த பொம்பளை பிள்ளை ஏற்கனவே இவன் மிஸ்யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இவனை அந்த புள்ள கூட விடுறதெல்லாம் நியாயம் இல்லையா? இல்ல, நியாயம் இல்லதான். ஆனா அந்த பிள்ளை இவனை கூப்பிட்டு போறது பார்த்தா இவன் அந்த பிள்ளைய மிஸ்யூஸ் பண்ணுவான்னு தோணலன்னா அந்த பிள்ளையாலதான் இவனுக்கு எதாவது நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது. இப்போ என்ன பண்ணுறது? வண்டி எடு, நம்ம போவோம்னா எங்க? தெருவா அப்படியே தேடிக்கிட்டு போவோம். எப்படியும் அந்த புள்ள பேசி முடிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்து நம்ம கிட்ட அவனை ஒப்படைக்கும். ஏன்னா நம்ம 5 நிமிஷம் டைம் தானே கொடுத்துருக்கோம், அதுவும் எழுதி. யோ, நீ கொடுத்த 5 நிமிஷம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா லைவ்ல? ஆமா, 5 நிமிஷத்துல அந்த புள்ள திரும்ப ஒப்படைக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கு கார்த்திய. அப்படி இருக்கும் பொழுது 5 நிமிஷம் லைவ்ல தானே இருக்கு. கடவுளே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைண்ணா. நீ வா, நம்ம போவோம். எங்க போறோம்? என் ரோஹித்துக்கிட்ட தானே என்ன கூப்பிட்டு போக போறேன். ஐயோ, என்னவோ ஆசைப்பட்டு குடிச்சிட்ட. பட் நீ குடிச்சதுக்கு நாங்கள் கூட இருந்தாலும் தெரிஞ்சதுன்னா இருந்தாலும் எங்களையும் வச்சு செய்வாருண்ணா. அதனால அவர்கிட்டலாம் கூப்பிட்டு போய் ஒப்படைக்க முடியாது. உனக்கு தெளிகிற வரைக்கும் நீ என் கூட இரு. ஏன்டா அப்படி? ஏன்னா நீங்கள் 2 பேரும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. அதனால கோவம் எங்கள் பக்கம் தான் திரும்பும். வேணாம், நீ என் கூட இரு. இல்ல, ம், ஆமாம். அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கோயம்மா வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, ஆனா இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. நீ என்ன எங்கடி கூப்பிட்டு போற? சும்மா தான் அப்படியே கொஞ்ச நேரம் போகலான்னுட்டு. கார்த்தி, ம், இடுப்பில் கை வச்சிருக்கடா. அங்கே வச்சு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கார்த்தி. அப்போ திரும்ப நீ சொல்லுவியா நான் உன்னை மிஸ்யூஸ் பண்றேன்னு? அப்படிலாம் சொல்ல முடியாதுண்ணே. சும்மா இருந்தவன நீ தான் வா சைக்கிள் ரைட் போலான்னு கூப்பிட்டு வந்திருக்க. ஏ, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இந்த பவி உனக்கு தான். அதனால நீ என்ன அட்வான்டேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. உண்மையாவா? ஆமாம், அப்போ கட்டி பிடிச்சிக்கவா? பிடிச்சிக்கோ. நெஞ்சுக்குள்ளே கேட்குதே நம் காதல் ரிங்டோனா, காதுக்குள்ளே பேசுதே உன் பேச்சு வாய்ஸ் மேலா, என் குட்டி இதயம் தவிக்கும், என் பிஞ்சு விரலோ துடிக்கும், உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுவே. ஃபோன் பண்ண சப்ஸ்கிரைபர் cannot be reached at the moment. மொபைலா இப்போ இதுக்கு என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்க. என்கிட்ட பேசணும், ரோட்டில் உட்காந்தா பேச முடியும். எப்படி நீங்கள் வந்து தானே தூங்க போகிறேன். உன்னை தேடிக்கிட்டு கௌதம் சாரும் சஞ்சய் ப்ரோவும் வரதான் போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கலான்னு. பட் நீ தான் நான் மிஸ்யூஸ் பண்ணுறேன்னு சொல்வல்ல. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அன்னைக்கு நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா? என் கூட நான் இருக்கிற வீட்டில் நீ இருக்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் மிஸ்யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தியா? நீ லவ் சொன்னோடனே நான் சொன்னேன்லடி நான் உன்கிட்ட பேசணும் போவின்னு. நீ ஏன்டி காது கொடுத்து வாங்கல? நீ அதனடி கிஸ் கேட்ட. அப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி மிஸ்யூஸ் பண்ணியிருப்பேன்? இது வரைக்கும் உன்னை நான் ஒரு தப்பான பார்வை பார்த்துருக்கேன் பவி. ஐ லவ் யூன்னு சொன்னது தவிர நான் வேற என்ன பவி பண்ணேன்? சொல்லடி, நான் உன்னை மிஸ்யூஸ் பண்ண பார்த்தேன்னா எதுக்கடி அப்படி ஒரு வார்த்தை கேட்டேன்? அந்த வார்த்தை எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? கோவத்தில் வந்துடுச்சு கார்த்தி. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தான் பேசிட்டேன். நீ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட எம்டின்னு தெரிய வரும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கு சொல்லு. இவன் ஏதோ நம்மக்கிட்ட ப்ளே பண்ணியிருக்கான், நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் தானே தோணும். நீ ஏன் சொல்லடா. எல்லாத்துக்குமே பயந்து தானே என்னோட லைஃப்பில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது என் லைஃப்பில் இருந்த ஒருத்தன் பொய்யானவனா இருந்திருக்கான், நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திருக்கான்னு ஒரு தாட் வரும்போது என்ன பேசணுன்னே தெரிலடா. சரி, அழாதான். நான் அழுதா கூட தாங்க மாட்டேன். நான் சோகமாக இருந்தால் உன்னால் என்ன பார்க்க முடியல. இந்த அளவுக்கு இருந்த ஒருத்தனை நான் கஷ்டப்படுத்திட்டேன்ல கார்த்தி. காலையில் கூட நான் கேட்டிருக்கணும் இல்லை? நீயா கார்த்தி ரேக்காவை எடுத்த நான் கேட்டிருக்கணும்ல. போ சாரிடா. பேசாத.
இங்கே பாரு கார்த்தி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். உன்னை திட்டினாலும் தப்பு தான், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதையும் தாண்டி எனக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டுட்டேன். இப்போ நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இந்த மன்னிப்பு கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் இருக்காது. காலையில் எழுந்து எல்லாத்தையும் மறந்துருக்க தான் போகிறேன். ம் மறக்கலனாலும் மறந்துடுன்னா நீ மறந்துரு. நான் மன்னிப்பு கேட்டதை மறந்துரு. ஆ ஏன்னா என் கார்த்தி என் பின்னாடி சுற்றி வந்து என்னை லவ் பண்ணான்ல, இந்த பவித்ரா வேணாம் வேணான்னு சொன்னல. இவ்வளோ டைம் வேணான்னு சொன்ன தெரியுமா முட்டுக்கண்ணி? ஸோ அப்படி இந்த கார்த்தி பவியை வேணாம் வேணான்னு சொல்லணும். என் கார்த்தி எப்படி என்னை லவ் பண்ணானோ அதே மாதிரி அவனை சுற்றி சுற்றி வந்து அவன் சொன்னதை விட 1000 மடங்கு அதிகமாக ஐ லவ் யூ சொல்லி என் கார்த்தியனா லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என் கார்த்தி என்னை வேணான்னு தான் சொல்லணும். நான் தான் கார்த்தியை வேணும் வேணும்னு சுற்றி வரணும். சரியா? அப்போ போதை தெரிஞ்சாலும் நான் சாரி அக்செப்ட் பண்ணிக்க கூடாதா? ஆமாம், அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுண்ணா. நீ நீ நான் லவ் பண்ண மாதிரி என்ன லவ் பண்ணுவியா? உன்னை விட அதிகமாகவே லவ் பண்ணுவேண்ணா. அப்போ சாரி. சாரி சாரி, நான் வந்து உன்னை லவ் பண்ணிட்டு கடைசியாக சொல்லுவேன், அப்போ நீ ஒத்துக்கோ. சரியா? அப்போ இந்த சாரி இந்த சாரி இப்போ மட்டும்தான், இன்னைக்கு மட்டும்தான். புரியலையா? புரியலன்னா உனக்கு இருக்கட்டும். அப்படியே இப்போ பவித்ரா சாரி கேட்டுட்டேன். சாரி. இப்போ நான் மன்னிக்கணுமா? இப்போ நீ மன்னிச்சிடணும்ண்ணா. ம் சரி, மன்னிச்சிட்டேன். ஐ லவ் யூ கார்த்தி. அப்போ நான் மன்னிக்கலனாலும் நீ ஐ லவ் யூ சொல்லுவியா? நான் உன் பின்னாடி சுற்றி வந்து சொன்ன மாதிரி. இன்னைக்கு நான் ஐ லவ் யூ சொன்னா நீ ஐ லவ் யூ சொல்லணும். நாளைக்கெல்லாம் நான் ஐ லவ் யூ சொன்னா நீ சொல்லக்கூடாது. சரியா? ஏன்? ஏன்னா நீ சொல்லும்போது நான் சொல்லலைல்ல, அதனால நான் சொல்லும்போது நீ சொல்லக்கூடாது. ம் ஆனால் இப்போ சொல்லலாம். சொல்லு. ஐ லவ் யூ கார்த்தி. ஐ லவ் யூ முட்டுக்கண்ணி. உன் தோல்ல சாஞ்சுக்குவான். நீ தான் மிஸ்யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவியே. சொல்ல மாட்டேன். இனிமேல் நீ மிஸ்யூஸே பண்ணாலும் சொல்ல மாட்டேன். ஏன்னா கார்த்தி பவிக்கு தான், பவி கார்த்திக் தான். ஆனால் தப்பு தெரியுமா? தப்பு இல்லை. போடி போடி, இப்படி தான் சொல்லி அன்னைக்கு நீ ஏன் முத்தம் கொடுத்த? அப்படி முத்தம் கொடுத்தோடனே நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன்ல. சாரி. தத்தாலு பெண்ணே சேலை நெய்வேன் கண்ணே நானத்தால் ஓராடை சூடிக்கொள்வேன் நானே ஆலோலம் கிளிமுத்தேவா ஆதிரராவிலோ. ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக இவன் கூட போயிருக்கே, இவன் வேற ஃபுல் போதையில் இருக்கான். ஏன் சஞ்சய் ப்ரோ, சைக்கிளில் போனால் இவ்வளோ ஸ்பீடாக போக முடியும்? இந்த வழியாக தான் போனாங்க. அந்த புள்ள அந்த வீட்டில் உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்குண்டா. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நம்ம அப்படியே போனால் கரெக்டாக இருக்கும்னா 5 நிமிஷம் பேசிட்டு அந்த புள்ள கொடுத்துரும். ஐயோ 5 மணி நேரமே ஆயிடும் போல. நீ இன்னும் 5 நிமிஷம் கதையை பேசுகிற பத்தியா? கௌதமே சொல்லு ப்ரோ. பைக்கில் இப்படி இப்போ கட்டி பிடிச்சிட்டு ஒரு பொண்ணு வந்தா என்ன மாதிரி ஃபீல் இருக்கும் தெரியுமா? இடுப்பை கட்டி பிடிச்சிட்டு இப்படி ஒரு பொண்ணு பைக்கில் வந்தா என்ன மாதிரி ஃபீல் இருக்குமா? யோ ஓ மை காட், உளறானா?